இந்த கோடை வாசஸ்தலத்திற்கு வந்திருக்கும் நமது சகோதரர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். உலகளாவிய அளவிலே தொழில் செய்தாலும் நமது அழைப்பினை ஏற்று அவரது பல்வேறு அலுவலர்களுக்கு இடையே நமக்கும் நேரம் ஒதுக்கி இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது அண்ணன் மரியாதைக்குரிய மனோகரன் அவர்களை நமது உறுப்பினர்கள் சார்பாகவும் நமது சங்கத்தின் சார்பாகவும் வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். நாம் இந்த சங்கம் துவங்கும் பொழுதே, அமைப்பு துவங்கும் பொழுதே அண்ணன் அவர்கள் நமது ஆர்எஸ்பதி சபாபதியிடம் சொல்லி நானும் உறுப்பினராகிறேன் என்று அவரும் உறுப்பினர் ஆனார். ஆனால் அவர் வருடத்தின் அநேக நாட்கள் வெளிநாடுகளில் இருப்பதால் அவரால் தொடர்ந்து கலந்து கொள்ளவும் முடியவில்லை. நம்மால் அவருடைய அனுபவத்தை நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. இனிமேல் அன்னை மீனாட்சி சொக்கநாதன் நமக்கு அந்த அவருடைய அனுபவங்களையும் நாமும் பகிர்ந்து நம்ம ஒரு நல்ல தளங்களுக்கு எடுத்து செல்ல அவரை போன்ற அனுபவசாலிகள் நமது சேம்பருக்கு மிகவும் உதவ வருவார்கள். ஏனென்றால் நான் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு தொழில் தொடங்க லண்டனுக்கு போயிருக்கும் பொழுது எனக்கு முன்னாடி இவர் அங்கே தொழில் பண்ணிட்டு இருந்தார். ஒரே ரோட்ல நான் 5 கடை இருக்குமாண்ணே, 5 கடை தள்ளி அண்ணன் கடை என் கடை. நான் போறேன். நான் போகும்போது அண்ணனா கூப்பிட்டு என்னென்ன பண்ணியிருக்கீங்க, ஏது பண்ணியிருக்கீங்க. நான் உட்காந்து ஒரே ஹோட்டல் தான் தங்கியிருக்கோம். அப்போ அண்ணன் வீடெல்லாம் இல்லை, ஒரே ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம். அண்ணனே என்னை கூப்பிட்டு என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டுட்டு நீ என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு அட்வொகேட், அந்த சொலிசிட்டர் இருப்பாங்க அங்கே அட்வொகேட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு ஒரு அட்வொகேட், அவங்களுக்கு ஒரு அட்வொகேட்டு, நம்ம அட்வொகேட். ஈவன் நீங்கள் ஒரு பேப்பர் அப்ரூவல் பேப்பர் கொடுத்தீங்கனாலும் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த வக்கீல் அனுப்பி அது ஜெனுயினா அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்களுக்கு இது பண்ணுவான். அந்த மாதிரி இதெல்லாம் நான் தெரியாமல் நான் ஒரு பேச்சு ஒரு இதில் பேசிக்கிட்டதில் வச்சு நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு நம்ம இது மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லி எவ்வளவோ எனக்கும் தொழில் தெரிஞ்சாலும் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் தெரியாமல், அந்த நாட்டில் சட்டத்திட்டங்கள் தெரியாமல் நான் நம்ம நாட்டில் ஒரு தான் பார்ட்னராக போடுறேன். அவர் அங்கே இருக்கிறாரு. அவர் எதெல்லாம் எதிர்பார்த்து என்ன அறிவுரை செஞ்சாரோ அதெல்லாம் நடந்தது பின்னாடி. அதுதான் அவர் எதெல்லாம் எதிர்பார்த்து இதெல்லாம் வரும் தம்பின்னு சொன்னாரோ அதெல்லாம் நடந்தது. இந்த மாதிரி ஒரு அனுபவஸ்தர்களுடைய அவர்களுடைய அறிவுரைகள், அவருடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னும் இருக்கும் எல்லா நபரையுமே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அழைத்து நமது முதல்ல மதுரையை ஸ்ட்ராங் பண்ணி, அதாவது எந்த ஒரு நாடா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சமூகமா இருந்தாலும் சரி, வணிகத்துல மேன்மையுற்றால் மட்டுமே அந்த இது முன்னேற முடியும். அதாவது வணிகத்துல சர்வை பண்ணவே முடியும். வணிகத்துல மேம்படுத்தப்பட்டால் ஒழிய, இப்ப இன்னைக்கு நேற்று பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஜிடிபி நல்லாவே இருக்கு. அதாவது அது ஆட்சியாளர்கள் காரணமா இல்லை நமது நாட்டினுடைய ஒரு நமக்கு ஏற்கனவே இருக்கின்ற அந்த கனெக்டிவிட்டி, ஏர் கனெக்டிவிட்டி, சி கனெக்டிவிட்டி, ரோடு கனெக்டிவிட்டி, இதெல்லாம் காரணமாக பல. ரெண்டாவது, நேற்று நமது குமரவேலன் சொன்ன மாதிரி லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்லாம் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுனால இல்லை, இன்னைக்கும் காந்தியடிகள் சொன்ன மாதிரி ராத்திரி 12 மணிக்கு ஒரு பெண் நகை அணிந்து இந்த ஊர்ல போகலாம். நம்ம ஊர்ல அதுல ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய இது இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இங்க தொழில் துவங்க வருகிறார்கள். அந்த மாதிரி நேரத்தை இப்ப இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு, மோடியே என்ன சொல்றாருன்னா ஒரு ஆண்டு காலத்துக்கு யாரும் வெளிநாடு செல்லாதீர்கள், நகை வாங்காதீங்க, என்னெல்லாம் தன்னுடைய நாட்டை ஸ்திரப்படுத்தணும், வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்தே வணிகம் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2-3 சமுதாயம், அதாவது சௌராஷ்டிரா, மற்றபடி நார்த் இந்தியன்லாம் எடுத்துட்டு அவங்க வேற இது, நம்ம ஸ்டேட்டினுடைய ஆரிஜினா வச்சு ஒரு 2 சமுதாயம் உலகளாவிய அளவுல மிகப்பெரிய அளவுல இருக்காங்கன்னா நகரத்தார் சமுதாயம், அது நாடார் சமுதாயமும். அந்த 2 சமுதாயமுமே இந்த மாதிரி வணிக ரீதியா ஒரு சங்கங்களை ஆரம்பித்து அவங்க நடத்துறதுனாலதான் அவங்களால இருக்க முடிஞ்சது. அதாவது இங்கேருந்து பர்மாவுக்கு அரிசி ஏற்ற முடியும் அப்படின்னு பண்ணப்போ நியரஸ்ட் சீபோர்ட்டு கல்கட்டால போய் இவங்களுக்குள்ளே அந்த காலத்துல ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூட மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு நகரத்தார் சமுதாயம் உருவாக்கிக்கிட்டு நம்ம சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ நான் கூட ஷேர் பண்றேன். நம்ம
ஜிவி சம்பத் வந்து ஜிவி இப்ப செல்வம் வந்து போட்டிருந்தாரு. அதாவது கலெக்டிவ் பார்கெயின் பத்தி, அதாவது நம்ம 30 பேர் வேணும், ஒரு பென்ஸ் வாங்குறோம், 30 பேருக்கு வேணும் அப்படின்னா அது ஒரு ரேட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இல்லையா? அதை பத்தி நல்லா போட்டிருந்தாரு, மிக சிறப்பாக அவர் போட்டிருந்தாரு. அதே மாதிரி வந்து இவங்க எல்லாருமே ஒண்ணு கூடி இந்த நகரத்தார் வந்து கல்கத்தால சீபோர்ட்ல வந்து இவங்க வந்து வச்சு லெவி வாங்குறாங்க. ஒரு மூட்டைக்கு இவ்வளவு, ஐ மீன் ஒரு மூட்டைக்கு இல்ல ஒரு ஒரு ஷிப்புக்கு இவ்வளவு, ஒரு இதுக்கு அந்த மாதிரி மட்டும் கொண்டு போய் பர்மால வித்தாங்க. அப்போ வந்து ஒரு மூட்டைக்கு இவ்வளோன்றது இவங்க சங்கத்துக்கு வாங்கிட்டாங்க. அந்த பணம் தான் இன்னைக்கு காசி அயோத்தியில எல்லாம் பண்ணி அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் சிவன் கோயில் பண்றதெல்லாம் அந்த மாதிரி அவங்க சமுதாயம் வணிகத்துக்கும் உதவி, அவங்க சமுதாயத்துக்கும் அந்த பணத்தை எடுத்து வச்சு கல்வி சாலைகள் மற்ற எல்லாமே அவங்களால பண்ண முடிஞ்சுச்சு. அதே மாதிரி நாடார்கள் வந்து அந்த காலத்துல இருந்தே அவங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல இப்ப சிவகாசியில இருந்து இருக்கிறவங்க 10 பேர் இருந்தாங்கன்னா அங்க ஒரு சங்கம் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. சிவகாசி வாழ் இந்து நாடார்கள் உறவின் முறைக்கு அப்படி கட்டடமே இருக்கு. சிவகாசி வாழ் இந்து நாடார்கள் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட கட்டடம். அது மாதிரி விருதுநகர் வாழ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணதெல்லாம் அந்த 2 சமுதாயம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அவங்களால முன்னேற முடிஞ்சுச்சு. அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்காட்டா வச்சுதான் நம்ம ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை நம்ம ஆரம்பிச்சோம். இடையில வந்து கொரோனா மற்ற தொய்வுகள்லாம் இருந்தும் இந்த அளவுக்கு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு செயற்கரிய செயலை செய்வதற்குரிய ஒரு செயலர் நம்மிடையே கிடைத்திருக்கிறார். ஒரு பைபாஸ் ஆபரேஷன் பண்ணிய 31வது நாள் கூட்டத்தை கூட்ட சொல்லி முதலாளாக தான் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு செயல் வீரர் செயலாளராக நமக்கு கிடைத்திருப்பது தம்பி சொக்கர். நம்ம அதாவது எங்க போனாலும் ஒரு போட்டோ வச்சு அடையாளம் வச்சுக்கிட்டு நம்ம சமுதாயத்தை சொல்றோம். அந்த போட்டோவுக்கு உரியவரே நம்மளோட வச்சுக்கிட்டு கௌரவத்தோழரை வச்சுக்கிட்டு நம்ம இயங்குறோம்னா இந்த சங்கத்தை மாதிரி எந்த சங்கமுமே நமக்கு வந்து சிவிசி நம்மளோடவே இருக்கார் இல்லையா? அவர் வந்து அவரே கௌரவத்தோழர் வந்து இயங்குறது போது இது வந்து இன்னும் நம்ம பல ஊர்கள்ல இப்ப வந்து இந்த நம்மளுடைய இதுவே வந்து அண்ணனுடைய சிறப்பான செயல்பாடுகளுக்கு மத்தியில வந்து நம்ம சொக்கர் சீனு நம்ம மற்ற இவரு மகாலிங்கம் இவங்களுடைய நம்ம ஆடிட்டர் இவங்களுடைய ஒரு சீரிய செயல்பாடு ஒரு கான்ட்ரிபியூஷன் அவங்களுடைய வந்து நேரத்தை அவங்க செலவு பண்ணி ஒரு இது பண்ணணும் அப்படிங்கறதுனால நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்தடுத்த ஊர்களில் விரிவுபடுத்திட்டு போக வேண்டிய காலகட்டம். அடுத்தடுத்த ஊர்களில் விரிவுபடுத்திட்டு போய் காலகட்டம் நம்ம வந்து நமக்குள்ள பிசினஸ் பண்ணலாம். இப்ப என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட வியாபாரத்துல அனைத்துமே வந்து நான் நம்ம ஆளுங்களோட தான் பண்ணிட்டு இருக்கேன். என் ஆடிட்டர் அண்ணன், என்னோட கம்பெனி ஆடிட்டர், அத்தனை கம்பெனிக்கு ஆடிட்டர் அண்ணன். அதே மாதிரி அத்தனை கம்பெனிக்கு செக்யூரிட்டி அண்ணன். எனக்கு சப்கான்ட்ராக்டர் அண்ணனோட ரிலேட்டட் கம்பெனி தான் என்னோட என்ன டோட்டல் அவ்வளோ பில்டிங் இப்போ 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன் தொப்பூர்ல, அதுவும் அவங்க தான். அந்த மாதிரி நான் இவ்வளோ தொழில் தண்டனை இந்த டிஸ்கனெக்ட்ல நான் கொடுக்கல. அது மாதிரி நான் இது பண்ணேன்னா வடிவுகள் ஒரு டோர் வாங்கினேன்னா தம்பியை தான் கூப்பிட்டு தான் நான் வந்து ஃபர்னிச்சர் வாங்கினேன். அடுத்து நான் டோர் செய்யணும், மரம் சம்பந்தப்பட்டது நீயே செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு அவரை தான் கூப்பிட்டு கேட்டேன். அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நம்ம இவர் இருக்காரு மோகன் கிளாஸுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து நான் அவருக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஆனா அதுக்காக வந்து சும்மா வாரி கொடுக்க முடியாது. நம்ம வந்து அடுத்தவங்க என்ன ரேட்டு சொல்றாங்களோ அந்த ரேட்டை வாங்கிட்டு வந்து ஏன் தம்பி நீ இந்த ரேட்டு கொடுக்க முடியாது, உனக்கு அட்வான்ஸாகவே பணம் தரேன், நீ எனக்கு அதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம பண்றோம். அந்த மாதிரி எனக்குமே வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்லாம் இல்லாம தான் தம்பி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே பண்றாங்க, அது ஒன்றும் இது இல்லை. நம்ம எல்லோருமே வந்து இந்த நிலையில சொக்கருடைய ஒரு உழைப்பையும் கட்டமாக எப்பொழுதுமே இப்போ நான் வந்து இந்த யூனியன் கிளப்புக்கு பிரசிடென்ட் எலெக்ட் ஆயிருக்கேன். யூனியன் கிளப் பிரசிடென்ட் எலெக்ட் பண்ண நான் என்ன முடிவு பண்ணேன்னா லேடிஸ் உள்ள வரணும். லேடிஸ் உள்ள வந்தால் தான் ஒரு இயக்கம் வந்து வலுப்பெறும். சரி நீ அங்கே தானே போற, நல்லதுக்கு தான் போற அப்படின்னு இதை பற்றி அவங்களுக்கு தெரியணும். அண்ணன்ட்ட கலந்துக்கிட்டு நம்ம வந்து அடுத்ததை வந்து ஒரு குடும்ப சகிதமாக நம்ம அடுத்த ஒரு மீட்டிங் வந்து ஸ்ரீலங்காவில் போடுவோம். நம்ம வந்து இவங்க டூரிஸ்ட் நம்ம இதுல எல்லாம் போனோம்னா அதோட சார்ஜஸ்லாம் இல்லாம நம்ம அசோசியேஷன் தான் நடத்த போகுது. அதனால செலவுகள் இல்லாம எனக்கும் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க. மேயரே என்னோட ரொம்ப நண்பர் தான் நம்ம. ஆமா. அதனால வந்து நம்ம வந்து அங்க வந்து பெஸ்ட் ரேட் வாங்குவோம். பெஸ்ட் ரேட் வாங்கி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணிப்போம். நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து அந்த ஆர்ட் பீரியட்ல எப்போ வந்து ஃப்ளைட் ஃபேர்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த மாதிரி டயத்துல நம்ம போட்டுட்டு நம்ம அது மாதிரி போயிட்டு நம்ம வந்து
இன்னும் வந்து சிறப்பா வந்து நம்ம செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்ப மனோகர் அண்ணன் வந்தாரோ, அவருடைய இட்லி மாரி நம்மளும் இன்னைக்கு பிரகாசமா உலகம் பூரா போவோம். பிரகாசமா உலகம் பூரா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மொத மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அப்புறம் நான் வந்து மதுரையில பொத்தீஸ் தொறக்கறதுக்கு முன்னாடி கியூல நின்னு சாப்பிட்டது ஒரே இடம் வந்து அண்ணன் இடம் தாங்க. கியூல நின்னு சாப்பிட்டது முதல்ல பொத்தீஸ்லாம் முன்னாடி அது. பொத்தீஸுக்கு முன்னாடி பக்கத்துல சபாபதி வீடு அங்க போவேன். ஆனா அது மாரி சிறப்பு பெற்ற சீர்மிகும் பெரியோர்கள்லாம் இன்னைக்கு நம்மளோட வந்து கலந்து இருந்தது வந்து நமக்கு சிறப்பு, இந்த சங்கத்துக்கு சிறப்பு. அவர்களை மீண்டும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைந்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.